வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/1/2026 தை மாதம் 15ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். யோகம், தைரியம், படபடப்பு எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம். தைரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். படபடப்பு நிச்சயமாக குறையும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு செய்த ஒரு விஷயம் பெரும் வெற்றியை பெறுவது மனதில் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான அமைப்பை ஏற்படுத்தும். பண உறவுக்குண்டான உத்தரவாதங்கள் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். மன அழுத்தங்கள் திடீரென்று ஏற்படுவதோ, அனாவசிய செலவுகள் ஏற்படுவதோ, கொடுக்கல் வாங்கலில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதோ தேவையற்ற பிரச்சனைகளை ஊக்குவிக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். உத்தரவாதத்தையோ ஜாமீனையோ யாருக்கும் கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படுவது கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் அனுகூலமும் பணவரவும் முதலீடுகளும் பயணங்களும் சந்தோஷத்தை, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றத்தையும் பெற்றோர் பெரியோர் மூலியமாக அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இடமாற்றமும் வீடு மாற்றமும் மனை மாற்றமும் உத்தியோக மாற்றமும் டக்கு ஏற்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையை கனிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை மணி 5:19 வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். அதே சமயம் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதும் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை வைத்து கொள்வதும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாமே இயங்குகிறது என்று எண்ணாமல் மற்றவர்களுடைய உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசீர்வாதமும் மிக முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ராகு 5ஆம் இடத்தில் இருப்பது பிரச்சனைகளை கலப்பலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை மணி 5:20 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். தேவையற்ற பதட்டத்தை குறைத்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் என்று குழப்பம் தேவையற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசிக்கொண்டாலும் காதல் அமைப்பில் அவ்வாறே இருந்து கொண்டாலும் எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அற்புதம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. ஏற்றமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய விஷயத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் யோகமான சூழ்நிலைக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.